ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 455. இங்கு ஸ்ரீ நவதீப தாமத்தின் தோற்றம் பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது புனித தலம், தீர்த்தங்கள், பிரியமான நண்பர்கள், நித்தியமான சேவகர்கள் மற்றும் அவரது உபகரணங்களும் அவருடன் அவதரிக்கின்றார்கள். பகவான் கிருஷ்ணரின் நித்திய வாசஸ்தலத்திலிருந்து அவரது லீலைகளில் பங்கு கொள்ள அவதரிப்பதால் இந்த தலங்களில் எவ்வித பேதங்களும் கிடையாது. அதனால் இந்த இடம் புனிதமான தாமமாக, புண்ணிய தலமாக கருதப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காகவும் அவரை கவர்ந்து இழுக்கவும் ஸ்ரீமதி ராதாராணி தனிப்பட்ட முறையில் தனது பிரேமையால் உருவாக்கிய மிகவும் அற்புதமான தலம் இந்த நவதீபம் ஆகும். இப்பொழுது சிவபெருமான் பார்வதிக்கு நவதீப தாமத்தின் பெருமைகளை எடுத்து உரைக்கும் போது இந்த அற்புதமான லீலைகளை விவரித்தார். தாமரை மலரில் தேனி எப்படி விளையாடி கொண்டு இருக்குமோ அதுபோல கிருஷ்ணர் விருந்தாவனத்தின் இனிமையான காட்டுத் தோப்புகளில் விரஜா என்ற கோபியுடன் ஆனந்தமாக விளையாடி கொண்டு இருந்தார். இப்பொழுது சகி தோழி ஒருத்தி மூலம் இந்த செய்தியை கேள்வி உற்ற நிலவை போன்ற முகத்தை கொண்டவரும் பெண் மானின் கண்களை கொண்டவரும் ஆகிய ராதாராணி பகவான் கிருஷ்ணரை கண்டுபிடிப்பதற்காக அவசரமாக இந்த இடத்தை நோக்கி ஓடினார். இப்பொழுது ஸ்ரீமதி ராதாராணி அங்கு வருவதைக் கண்ட கிருஷ்ணர் திடீரென அங்கு இருந்து மறைந்து விட்டார். அதே போன்று விரஜா நதியாக மாறினாள். ஸ்ரீமதி ராதாராணி அங்கு வந்தபோது அந்த இருவரையும் அவரால் காண முடிய கிடையாது. பிரஜா இடமிருந்து கிருஷ்ணரை எப்படி கவர்வது என்பதை பற்றி கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே இருந்த ராதாராணி நினைக்க துவங்கினாள். ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய பிரியமான சகிகள் அனைவருமே கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடையே ஒன்று திரட்டினார். மரங்கள், செடி கொடிகள், மேலும் ஆண் மற்றும் பெண் தேனீக்களால் அலங்கரிக்கப்பட்டு நிரம்பிய ஒரு அழகான இடத்தை உருவாக்கினார். ஆண் மற்றும் பெண் மான்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் அங்கே உலாவிக்கொண்டு இருந்தன. மேலும் மல்லிகை, முல்லை மற்றும் மாலதி மலர்களின் நறுமணத்தால் அந்த இடம் நிரம்பி இருந்தன. துளசி வனத்தாலும் பல்வேறு ரம்மியமான இடங்களை ராதையின் கட்டளையின் பேரில் உருவாக்கப்பட்டன. மேலும் வசந்த காலத்துடன் மன்மதன் கூட நித்தியமாக அங்கு வாழ்கின்றார். மேலும் மங்களகரமான கிருஷ்ணரின் நாமத்தை அங்கு இருக்கும் பறவைகள் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது பகவான் கிருஷ்ணரை கவர்வதற்காக வண்ணமயமான ஆடைகளை அணிந்திருந்த ராதை ஒரு அழகான மெல் இசையை தன் புல்லாங்குழலை கொண்டு வாசிக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணர் அந்த அழகான மெல்லிய இசையில் மயங்கி அந்த மயக்கம் ஏற்படுத்தும் மிக மிக ரம்மியமான இருக்கும் அந்த இடத்தில் தோன்றினார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரின் மனதை கவருவரான ராதாராணி கிருஷ்ணர் அந்த இடத்தில் வந்துவிட்டதைக் கண்டதும் அவர் கைகளை பற்றியவாறு பிரேமத்தில் மூழ்கி போனார். ராதையின் மனதை அறிந்த பகவான் கிருஷ்ணர் ராதா பிரேமத்தில் வசப்பட்டு குரல் அடைபட்ட நிலையில் பேசினார். ஓ பிரேமமயி ராதே, நீயே என் வாழ்வு. உன்னை விட எனக்கு மிக மிக பிரியமானவர் எவரும் கிடையாது. ஆகவே உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். தேனீக்கள் ரீங்காரம் கொண்டாடும் புத்தம்புது சோலைகள், பூத்து குலுங்கும் மலர்கள்,
பலவிதமான கனி மரங்கள் போன்ற இந்த அற்புதமான இடத்தை எனக்காகவே நீ உருவாக்கி இருக்கின்றாய். இந்த இடத்தில் உன்னுடன் தங்கி நான் இந்த இடத்தை மாற்றுகின்றேன். புதிய நவ விருந்தாவனம் என பக்தர்கள் இந்த இடத்தை புகழ்வார்கள். இந்த இடமானது தீபத்தை தீவு போல இருப்பதால் சான்றோர்கள் இதனை நவதீபம் என அழைப்பார்கள். எல்லா புனித இடங்களும் என்னுடைய கட்டளையினால் இங்கு தோன்றி இருக்கட்டும். என்னுடைய மகிழ்ச்சிக்காகவே இந்த இடத்தை நீ உருவாக்கி இருப்பதால் நான் நித்தியமாக இந்த இடத்தில் வீற்றிருப்பேன். இந்த மாயாப்பூர் தாம் இடத்திற்கு வந்து நம்மை வழிபடும் மக்கள் சகிகளின் மனோபாவத்தில் நித்தியமான நமது சேவையை அடைவார்கள். அன்பு ராதையே, இந்த இடமும் பிருந்தாவனத்தைப் போல மிக மிக தூய்மையானதாகவும் இந்த இடத்திற்கு ஒரே முறை வந்தாலும் கூட எல்லா இடங்களுக்கும் சென்ற பலனை ஒருவர் பெறுகின்றார். நம்மை திருப்திப்படுத்தும் ஆன்மீக சேவையை விரைவாக ஒருவர் இதன் மூலம் பெறுகின்றார். ஓ பார்வதி, நவதீபம் தோன்றியதற்கான காரணத்தை நான் உனக்கு விளக்கி இருக்கின்றேன். மனிதர்கள் இதை கேட்கும் பொழுது அவர்களுடைய அனைத்து பாவங்களும் களையப்பட்டு அவர்களின் தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது. எவர் ஒருவர் அதிகாலையில் எழுந்து கௌரங்கரின் மீது இருக்கும் பக்தியினால் இந்த நவதீபத்தின் தோற்றத்தை பற்றிய கதையை படிக்கின்றாரோ அல்லது கேட்கின்றாரோ நிச்சயமாக அவர் கௌரங்கரை அடைய முடியும் என பகவான் சிவபெருமான் கூறினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.